இங்கே பாருங்கள் காய்ஸ், இதுதான் தோட்டம் கொல்லை பக்கம். இங்கிட்டு பாருங்கள், இங்கிட்டு பார்த்தீங்களா? இங்கே பாருங்கள், மரவள்ளிக்கிழங்கு செடி. இதை நம்ம இன்றைக்கி நட்டு வைப்போம்ட்டு கொல்லை பக்கம் வந்தாச்சு. இங்கிட்டு பாருங்கள், இது எல்லாத்தையும் நட்டு வச்சு நான் இன்னொரு கொஞ்ச நாள் கழித்து பிடிச்சோன்னே நான் உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பார்த்தீங்களா, நிறையா குச்சியெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க. எங்கள் வீட்டுக்கு விருந்தாடியெல்லாம் வந்தாங்களா, அவங்களாம் எடுத்துகிட்டு வந்தாங்க அவங்க வீட்டில் இருந்துச்சேன்னு. இதை எப்படி ஊன்றதுன்னு தெரில, சும்மா ஊனி பார்ப்போமேன்னு இருக்கா. கொல்லை பக்கம் எடுத்துகிட்டு வந்து இந்த வேலி ஓரமாக இப்படி இந்த பக்கம், அப்புறம் இங்கிட்டு வாய்க்கால் பக்கம், இதெல்லாம் கொஞ்சம் மண் போல போலன்னு இருக்கவும் அங்கே வைக்கலான்றதுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதில் வச்சு பார்ப்போமா பிடிக்குதான்ட்டு. இங்கே பாருங்கள் காய்ஸ், எங்கள் வீட்டில் அன்னாச்சி பழம் சாப்பிட்டோமா, அதோட இதை வேறு இங்கே பாருங்கள் தெரியுதா? ஒரு 15-13 நாளுக்கு மேலே தாண்டிட்டு வேறு எப்படி பிடிச்சிருக்கு பாருங்களேன். தண்ணிக்குள்ளே வச்சுருந்தோமா, இந்த வரங்கண்ணே இங்கே பாருங்க, அதை முளைக்க வைக்கலான்னு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். தொட்டியில் முளைக்க வச்சுட்டு போகிறேன். இங்கே பாருங்கள் காய்ஸ், முளைக்க வச்சுட்டோம் அன்னாச்சி செடியை. நாங்கள் மிளகா செடி எல்லா செடியும் வச்சுருக்கோம். கொஞ்ச நாள் கழித்து இங்கே பாருங்களேன், இந்த குச்சி இப்படி தான் ஊனணுமான்னு தெரியல, ஆனால் நான் ஊனிட்டேன் எப்படியோ. இங்கே பாருங்கள், இந்த இருக்கா மரவள்ளிக்கிழங்கு ஊன்றேன்னா ஊனிட்டு பேசுகிறேன்னு போடுறேன்னா அந்த இருக்கா. இப்போ தான் போட்டிருக்கேன், முளைச்சி வந்தோடனே உங்களுக்கு காட்டுறேன். இங்கே 2 வச்சுருக்கேன்னா இங்கிட்டு பாருங்கள், இந்த பாருங்கள் வாய்க்கால் ஓரத்தில் இந்த பக்கம் இந்த இது. இப்போ தான் ஒவ்வொரு செடியாக வச்சுருக்கோம். இந்த பாருங்கள் இந்த செடி, அப்புறம் இங்கிட்ட ஒரு இங்கே பாருங்கள் இந்த கேப்பில் ஒரு மாதுளப்பழ செடி வச்சுருக்கோம். இங்கே பாருங்கள் தெரியுதா, மாதுளப்பழ செடி இங்கே ஒன்று இருக்கா, அங்கே ஒன்று வீட்டில் ஒன்று வச்சுருக்கேன், வீட்டு வாசல்கிட்ட. நல்லா இருக்கான்னு பார்த்து சொல்லுங்கள், பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி வச்சுருக்கோன்ட்டு. இன்னும் கொஞ்சம் செடியெல்லாம் வைக்கணும் தான் காய்ஸ். இங்கே கொஞ்சம் இடம் ஃப்ரீயாக இருக்கா, சரி கொஞ்சம் வேலையெல்லாம் பார்க்குறாங்க. இந்த பாருங்கள் கட்டுற வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க.